Hello guys, welcome to Murali Vlogs. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சடன் பிளானட் vlog தான். கவினோட வந்துட்டு நைட்டு சும்மா ஃபோன் பண்ணி கேட்டோம், என்னடா சும்மா ஃப்ரீயா இருக்கியா, காலைக்கு ஜிம் போயிட்டு எங்கேயாச்சும் போலாமா அப்படின்ட்டு. அவனும் ஓகே நான் போகலான்னு சொன்னான். சரி உடனே நம்ம கிளம்பியாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ திங்க் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்பயே. ஆமாம், எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே 10,000 டைம் வந்திருக்காங்க அவங்க. ஏன்டா எங்கேன்னு இப்போ நானே இப்போதான் முதல் டைம் வரேன். இது என்ன பார்க் மாதிரி இருக்கு, ஏதோ வாக்கிங் பிளேஸ் அப்படின்னாங்க. சரி வாங்க போயிட்டு என்னன்னு பார்ப்போம். ஏன்னா வித்தியாசமா இருக்கு, என்னன்னு தெரியல. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளோ பெரிய மரமா இருக்கு, என்ன ஒரு ரூட்டே எவ்வளோ பெருசா இருக்குன்னு தெரியல. சரிவா நம்ம அந்த சைட்ல போய் பார்ப்போம். அது வித்தியாசமா இருக்கு. என்னது மேஸ் மாதிரி இருக்கு. சரி இது பாரு, மேஸே தானே இது. வேற வழியில ஏறி குதிச்சிட வேண்டியதான். பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் பின்னாடி. ஆனா இங்க பேஸ்கெட் பால் கோர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தியா. பால் இவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் அவங்களே தான் எடுத்துட்டு வருவாங்க. நமக்குலாம் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீயாவா? இந்த காலையில ஃப்ரீயா கொடுத்தானே என்ன ஆகுறது? யாரா குடுக்குறாங்க? டோக்கன் கீழ் போட்டு நின்று இருக்காங்க. ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல. பின்னாடி நாயா அது? என்ன வேற இடத்துக்கு போலாமா வேண்டாமா சொல்லு, நீ சொல்றதுதான். வேற இடத்துக்கு போலான்னு தோணுது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்பெக்டேஷனோட சிலதெல்லாம் வந்தேன், ஆனா ஒண்ணுமே இல்லை. வேற இடத்துக்கு போயிட்டு மீண்டும் சந்திப்போம். வந்து ஒரு மாதிரி வாக்கிங் பிளேஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணலாம், டீ கடைக்கு போயிட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏதோ பேர் சொன்னா, ஏதோ வீர கேரளாமோ ஏதோ பேர் சொன்னா, அது வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எங்க இருக்குன்னு சத்தியமா தெரியல. இப்ப மொட்டைத்தனமா போய்கிட்டு இருக்கோம். சும்மா ஏதோ சொன்ன ஸ்பாட்டுக்கு தானா? சொன்ன ஸ்பாட் இதுவா? சொன்ன ஸ்பாட் இதுதாங்க. இதுவுமே வாக்கிங் பிளேஸ் மாதிரி தான்டா இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு வேற ஸ்பாட்ல, அது வந்து பக்கத்துலயே இருக்கு. இந்த ஸ்பாட்டு நம்ம அப்ளை போன ஸ்பாட் வந்து 1 கிலோமீட்டர் அந்த சைடு தான் இருக்கு. இந்த ஸ்பாட் அதை விட நல்லா இருக்கு. ஃபுல்லா நேச்சரா இருக்கு. அங்க பாருங்க, அந்த இடத்துல ஜூம் பண்ணினா தெரியும். அதாங்க லேக் மாதிரி ஏதோ இருக்கு. அது என்னன்னு தெரியல. லேக் அது லேக் தான். லேக் அதே மாதிரி தான். விளையாடுற இடம், ஊஞ்சல் எல்லாமே இருக்கு. பெருசா ஒண்ணு இல்லை கைஸ். வாக்கிங் போறாங்க மேக்ஸிமம். சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் இப்படியே என்ன இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு விளையாடுற இது என்னன்னு பேர் தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன வயசுல வந்து இது விளையாண்டுருக்கோம். எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க. சரி கவினே நீ போய் பாடுறா எப்படி இருக்கு அப்படின்ட்டு. டே மாத்தி போறடா, இப்படி தான்டா போகணும். இங்க வாடா. ஆர்வத்துல டக்குன்னு கீழே இறங்குற வழியில ஏறான். பயமா இருக்குடா. வந்துட்டான். கவின் சாதிச்சான். நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இங்க ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் பாக்குறதுக்கு. சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் ஏதாச்சும் இருந்தா போயிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எந்த ஸ்பாட்டுமே கிடைக்கல. 2 ஸ்பாட்டுக்கு போனோம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஸ்பாட் வந்து ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோ வீடியோலாம் இருக்கு. ஆனாலுமே அது வந்து வாக்கிங் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா நம்ம கிளம்பலாம். ஏன்னா ஸ்பாட் அவ்வளோக்கா இல்லை. சும்மா போய் ஏதாவது மொட்டையாக வீடியோ எடுத்துட்டு அது நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்பாட்டில் போய் வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு vlog போடுறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுத்திடுங்க. அவ்வளோதான்.